ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு அம்மா நாங்கள் மலரோட வீட்டுக்கு போயிட்டு வரோம்மா அம்மா வீட்டுக்குன்றாங்க. அப்படி மலருக்கே ஷாக்கிங் தான். எதுக்குடான்றாங்க. இல்லைம்மா அத்தைக்கு உடம்பு சரியா நானும் மலரை போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. டே என்னடா நினச்சிட்டு இருக்கும் மனசில் ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. இங்கே பாரு ஒழுங்காக வீட்டோட இருக்க பாருன்னுவாங்க. மலருக்கு செம்ம கடுப்பாயிடுது. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, இதே உனக்கு உடம்பு முடியலன்னா அவள் எப்படி பார்த்துக்கிற, அந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மாவும் அதை தானம்மா நினைப்பாங்க, ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாக்கியராஜ் என்ன உன் பொண்டாட்டி இதெல்லாம் சொல்ல சொல்லி சொன்னாலா அப்படின்றாங்க. அத்தை இங்க பாருங்க நான் எதுவும் சொல்ல சொல்லலைன்றாங்க. நான் அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்காருன்றாங்க. நானே கூட தான் கேட்கிறேன் அத்தை, என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யார் அத்தைன்னு ஒரு கட்டத்துல கோவம் மலர் கத்திடுறாங்க. என்ன மலர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, பின்ன வேற எப்படி அத்தை பேச சொல்றீங்க, எங்க அம்மா முடியாத இருக்காங்க, அவங்க கூட ஆசையா 2 நாள் இருக்க முடியல அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்றாங்க. இந்த வீடே கெதின்ட்டு இந்த வீடே இதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. என்னால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதா அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார் அத்தை, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க மட்டும்தான் அப்படின்றாங்க. என்னால என் அம்மா வீட்டுல 2 நாள் இருக்க முடியல, நான் போய் இருப்பேன், என் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. என்ன மலரு ரொம்ப திமிரா உனக்கு, ரொம்ப திமிர் பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க என்னாலலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்றாங்க. அப்படியே இந்த வீட்டை விட்டு போன்றாங்க. போகிறேன் உங்கள் பையனை விட்டு போகிறேன், இந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு இந்த குடும்ப சகவாசமே தேவையில்லை, இந்த குடும்பத்தில் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு என் அம்மா வீட்டில் நான் வாழ வேண்டிய சந்தோஷமா இருந்துட்டு போகிறேன் அப்படின்வாங்க. பாக்கியராஜ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மலர் பேசுறது ஒரு அதிர்ச்சி. மதி இருந்துட்டு எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மதி, விடு மதி, இவங்க கிட்ட எல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்காகாது, வருஷம் 365 நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு உடனே பாக்கியராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.